ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு புதிய ரிவெஞ்ச் தாய் ட்ராமா பார்க்க போகிறோம். வழக்கு போல் ரிவெஞ்ச் எடுக்கிறது நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோயின் மேலே தான் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 ட்வின் குழந்தைங்க இருப்பாங்க. அப்பயும் இவன் ஏன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான், அவன் லைஃப்பில் அப்படி ஹீரோயின் வந்துட்டு என்னதான் பண்ணிட்டு போனாங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ராமாவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒன்லி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சுவாரஸ்யமே ரொம்ப கம்மியாக போயிடும். என்னோட செகண்ட் சேனல்லே சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணால் மட்டும் தான் அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் இருக்கும் போகும். ஸோ வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. ட்ராமாவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோட பேர் வந்து ஜேட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அது இல்லாமல் கையில் வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. அந்த பேப்பரை படிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப சோகமாக இருக்காரு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்காங்க, பிரேக்கப் நோட்டு தான். அது யார் எழுதியிருக்காங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணு தான் எழுதியிருக்கு. இவங்க வந்து செகண்ட் இயர் தானே படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் லைஃப்பை பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இந்த நோட்டை படிச்சுட்டே வந்திருக்கும் போது ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த நோட்டை அப்படியே காட்டுறாங்க. அப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. தான் ஹீரோவை லைஃப்பில் வந்து ரொம்ப ட்ரூவாக நினச்ச பொண்ணு வந்து தன்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுறான் ஹீரோ. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கான். அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை இவன் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இது தயாரிக்கிற கம்பெனி நிறைய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இவங்க அப்ராட்லாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தாய்லாண்டில் தான் மெயின் பிரான்ச் இருக்குது. ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ரிட்டன் என்னோட தாய்லாண்டுக்கே போக போகிறேன். அங்கே இருக்க என்னோட கம்பெனி வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். அப்ராடில் இருக்க கம்பெனிலாம் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் என்ன பண்ணுறா, தாய்லாண்டுக்கு வரான். ஸோ இவன் தாய்லாண்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வரும். லாஸ்ட் அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கிளம்பி போனது தான். இப்போ ஹீரோட கம்பெனி காட்டுறாங்க. ஹீரோ வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப அறக்க பறக்க எல்லாரும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வந்து ஏனோ தானும் சிஓ இருக்க மாட்டார்ல, ஸோ ஏனோ தானும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு போகணும்ல, அந்த பிளேஸ்க்கு புதுசாக வந்துட்டு இன்றைக்கி ஆள் எடுத்திருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினோட பேர் பார்த்திங்கன்னா சூரியவதி. ஸோ அவள் வந்துட்டு வாங்க நம்ம போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஹீரோ வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்பே போயிட்டு சிஓ வந்துட்டு வெல்கம் பண்ணுறது தான். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா 2 ட்வின் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அது 2மே ஆம்பளை பசங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு ஜாப். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சிஓ வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். அப்புறம் வந்துட்டு மேனேஜர் வராரு. அதுக்கப்புறம் மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஹீரோ தான் ஏர்போர்ட்லேருந்து வரான். ஸோ ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பயங்கர ஸ்மார்ட்டாக வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு உங்களோட நியூ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க, சூரியவதின்னு. ஹீரோயினை பார்த்தனுமே ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகுது. பார்த்தனுமே பிடிக்கல. ஆனால் ஹீரோயின் வந்து கேஷுவலாக தான் இருக்கா. ஹீரோ வந்துட்டு பார்த்தனுமே வந்துட்டு பிடிக்கல. ஸோ எனக்கு இந்த அசிஸ்டண்ட்டை சுத்தமாக பிடிக்கல. இந்த பொண்ணை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுங்கும் போது, பாஸ் இன்றைக்கி தான் உங்களுக்கு வேலையே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, 3 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருங்க. இந்த பொண்ணு வேலைக்கெலாம் வர வேணாம், எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கல, முக்கியமாக இவளோட ஃபேஸ் எனக்கு சுத்தமாக பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ நல்லா ஒன்றுமே சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தானே போகணும், ஃபேஸே பார்க்க பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்லும் போது அங்கேயே நிற்க முடியும். ஸோ ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்துட்டு, என்ன இப்படி பண்ணுறீங்க சார், அவங்க இன்றைக்கி தான் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க, இவங்க நான் பயங்கரமான ஜீனியஸ் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி இவங்களை பற்றி பேச ஒன்றும் கிடையாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போவாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி கார் இருக்கும். ஸோ இவங்க காரில் ஏறி போப்பாங்களா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாக்ஸியில் வந்து ஏற போவாங்க, ஸ்டாப் பண்ணி. அப்போ ஒரு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினை டக்குன்னு தள்ளிட்டு அந்த டாக்ஸியில் வந்து ஏறுவாங்க. ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவா. இதை வந்து ஹீரோ பார்ப்பான். ஆனால் அவன் எதுவும் கண்டுக்காமல் மனசில் கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க வந்த பொண்ணுன்னு கூட கன்சிடர் பண்ணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோமாவே இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒரு அசிஸ்டன்ட் 2 பேருமே போவாங்க. பாஸ் என்னாச்சு, அந்த பொண்ணு பயங்கர டேலண்டான பொண்ணு, நான் நல்லா தான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கும் போது, இல்லை ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு ரொம்பவே பாவம், அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ட்வின் குழந்தைங்க இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு, அந்த பொண்ணு வந்து டிரான்ஸ்லேட் வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் பண்ணும் போது ஹீரோ சொல்வான், ப்ளீஸ் தயவு செய்து வந்துட்டு விட்டுருங்க, எனக்கு அவங்களோட ஃபேஸ் பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்லுவான், பாஸ் நீங்கள் அவங்க இன்டர்வியூ எடுத்த பிறகு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கைண்டாக பேசுகிறாங்க, அவங்ககிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல வந்துட்டு காட்டுவாங்க, டிவி டிஸ்பிளேல. முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க, எங்கள் சாமியை தலை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், என்னை யாரை பற்றியும் வந்து புகழாதீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள வந்து துரத்தி விட்டுருவான். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போவாங்களா, அவங்களுக்கு வந்து ட்வின் குழந்தைங்க இருப்பாங்க. அம்மா இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்களா. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபயர் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது இதை பார்க்குற ஹீரோனோட அம்மா என்னது இன்றைக்கே ஃபயர் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நான் உள்ளார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்க. இங்கே ட்வின் குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தை பேர் காய், இன்னொரு குழந்தை பேர் காய். ஸோ அழகான க்யூட்டாக 2 பசங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, சரி இன்னைக்கு உங்களை ஃபயர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வரிலாம் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் எதுவுமே நினச்சே ஃபீல் பண்ணலை, நான் இந்த ஜாப் இல்லைன்னா வேறு ஜாப், நான் வேறு கம்பெனி போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக இருந்துருவான். இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். பயங்கர வந்து டென்ஷனாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே வேர்க்க. ஸோ இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பான். இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாடிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் போல் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு செம்ம கானில் வருவானா. அந்த கோவத்திலே டவல் எடுத்துகிட்டு அடிப்பா பாருங்கள் டேபிளில், டக்குன்னு அந்த டவல் பட்டு ரிமோட் வந்து ஆன் ஆகிடும். ரிமோட்டில் இருக்க பேட்டரி வந்து கழட்டு போயிடும். அப்போ ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாள். ஸோ அது வந்துட்டு டிவியில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு ஆஃப் பண்ண பார்ப்பான். ஆனால் ஆஃப் பண்ணவே முடியாது. அவள் வந்து சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வருவானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு இன்ட்ரி கொடுத்துருப்பா. அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு வயசானவர் போல், நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, உங்களோட ஸ்டடீஸை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமாம், என்னோட படிப்பு வந்து நான் பாதிலே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன், ஒரு சூழ்நிலையில் அவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ட்வின் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாமே ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாள். ஸோ அவர் வந்து பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ தாய்லாண்ட்லேயே பெரிய பேங்க் வச்சு நடத்திட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், சொத்து இருக்கும். நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க, நீங்கள் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டாலே வந்துட்டு பல வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கலாம். உங்களோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க, அந்தளவுக்கு சொத்து இருக்குது, நீங்கள் எதுக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வான்னா, அவர் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே வந்துட்டு இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, என்னோட பசங்களை நானே பார்த்து நானே வந்துட்டு கவனிச்சிக்கணும், அது இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லோரையும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை தேவை, நான் ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோட ஹஸ்பண்டோட கம்பெனி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு இவன் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பா. ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், அக்கௌண்ட்ஸ் தெரியும், அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது எல்லாமே தெரியும் போல் ஹீரோயினுக்கு. ஸோ அதை வந்து சொல்வாள், என்னோட நிலைமை இது தான் அப்படின்னு சொல்லுவாள். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு பரிதாபம்லாம் பண்ணல. அதை பார்க்க இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவன் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்னா ஹீரோயின் தான் என்னோட எக்ஸ் லவர். ஸோ ஏமாற்றிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி என் கையில் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவான்னா அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி நாளைலேருந்து அவளை கம்பெனிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா ஹீரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஞாபகமாக எடுத்து வச்சிருப்பா போல், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஹீரோயின் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குற விதத்தை வச்சு தெரியுது ஹீரோயின் வந்து ஏதோ சம்திங் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அந்த ஓல்டு மேனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அது என்ன சூழ்நிலை தெரியல. ஸோ ஹீரோ வந்துட்டு அவள் வேணுங்கன்னு பிரேக்கப் பண்ணல. ஆனால் ஹீரோ வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காம ஹீரோயினை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும், அவள் லைஃப்பில் திருப்பி நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதை திருப்பி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வேலைக்கு கிளம்பி போகிறா. அதுக்கு முன்னாடி தன்னோட பசங்க கிட்ட போயிட்டு தாத்தா பாட்டிக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் சமத்தாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த குழந்தைங்களை வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. ஹீரோ வந்து கீழே இறங்கி வருவாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு ஒரு காரை வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாரு. ஆக்சுவலி அது பழைய காரு, இதை நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காரை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. சரி ஹீரோயின் வந்துட்டு அந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பா. கரெக்டாக வந்துட்டு 7 மணிக்கு வர சொல்லியிருப்பான் போல் ஹீரோ. இவன் வந்துட்டு இருக்கும்போது கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ வந்துட்டு கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. இவன் பேர் வந்து டேன். ஸோ டேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு பணக்கார ஓல்டு மேனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைங்கலாம் இருப்பாங்க, 2 பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. அந்த பையன் தான் டேன். அப்போது பார்த்தீங்கன்னா டேனுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்டெப் மாம் மாதிரி. ஸோ அவர் டக்குன்னு வந்து டேனை தான் கூப்பிடுவார். டேன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப நல்லவர் கூட. அது இல்லாமல் அவர் ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இவருக்கு வந்து தம்பி தானே வரும், ஸோ அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே ரெடி பண்ணி கொடுத்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக 7 மணிக்கு ரீச் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோ வந்துட்டு கம்பெனி வாசலில் நிற்பான், என்ன இவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி பிஏட்டை வந்து திட்டிகிட்டு இருப்பான், என்ன இன்னுமே வரல என்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. கரெக்டாக ஹீரோயின் போய் டிப்பாலாம், என்ன இது டைமிங், நீ டைமிங்கை ஃபாலோ பண்ணு, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்பவே டைமிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துமே ஹீரோயின் ரொம்ப ஆசை இருந்துப்பான். நான் உள்ளார போகிறேன், அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயின் உள்ளார போவாலாம். சொல்லுங்கள் சார் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ஃபஸ்ட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது வந்து கேட்கணும்னா நீ உட்காந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் சீட்டில் போய் உட்கார போவாளா. இது வந்து என்னோட கிளைண்ட் வந்து உட்காருவாங்க, இந்த சீட்டில் நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா சோஃபாவில் போய் உட்கார போவா. அவ்வளோ தூரமாக போய் உட்காந்தா நான் எப்படி இங்கேருந்து நான் கத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவானா என்னோட தொண்டை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சரி விடுங்க சார், நான் வந்துட்டு வெளியேருந்து சேர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா வெளியேருந்து சேர் கொண்டு வருவான். ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டான் தொல்லை பண்ண. ஸோ என்ன பண்ணுவானா சேர் எடுத்து வந்து போட்டுட்டு நான் இதுக்கப்புறம் நான் இங்கே உட்காந்துக்கலாம்ல, இந்த சேரில் யாரும் கிளைண்ட் உட்கார மாட்டாங்க, இது தூரமாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சேரை வந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் வந்து போட்டுடுவான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவளுக்கும் வந்து பயங்கரமாக வந்து ஃபீலாக இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டானே வெளியே வந்துட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிப்பா. ஹீரோ என்ன சொல்லுவானா நான் தாய்மொழியில் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணு, சாரி தமிழுக்கு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவள் வந்து டிரான்ஸ்லேட் வந்து படப்படன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட கேப் விடாமல் இவன் மட்டும் சரளமாக பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு எழுதிட்டே இருப்பாள். அப்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் தனித்தனி எழுதிட்ட பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி டக்குன்னு டைரியை வந்து பிடுங்குமா. பிடுங்கிட்டு என்ன ஒவ்வொரு லெட்டராக எழுதிட்டு இருக்க, இதுதான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ அசிஸ்டண்டாக இருந்து கற்றுக்கிட்ட லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டுவானா. அது ஹீரோயின் சொல்லுவான், இல்லை சார் நீங்கள் பேசுகிறது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காட்டுவான். மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா மொபைல் தொலைஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் டேப்லேயும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாள். ஸோ ஹீரோ வந்துட்டு பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஹீரோனோட பிளான். அது புரியாத ஹீரோ வந்துட்டு ஹீரோனை வந்து டென்ஷனாக வந்து திட்டிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த பாரு நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா நான் உன்னோட பாஸ், நீ அந்த டிஸ்டன்ஸில் தான் நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இவன் எதுக்காக சொல்கிறான், நான் உன்னோட எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நீ எந்த சலுகையும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவான். அதோட நிறுத்தாமல் எனக்கு இந்த பொய் பேசுறது இந்த சீட் பண்ணுறது இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஸோ இங்கே நீ ஒர்க் பண்ணும் அப்படின்னா சீட்டராக இருக்கக்கூடாது, முக்கியமாக லையராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுவான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுவான். ஹீரோயின் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோ நினைக்கிறான் உனக்கு இருக்குது இதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்படணும் இது எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் டேன் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நீ சேனலில் செக் பண்ணி பாரு, நான் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்குறேன், நீ பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவனை வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இவன் தான் வந்து அவங்க அப்பாவோட பேங்க் வந்து ரன் பண்ணிட்டு புதுசாக வந்துட்டு போஸ்டிங் இவன் டேரக்டர் போஸ்டிங் வந்துட்டு இவன் தான் எடுத்திருக்கான். ஸோ அதுக்காக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துடுவாங்க. ஒர்க் ஹவர்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். டக்குனு ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து விடவாக இருக்கீங்கண்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஆம்பளையை வந்துட்டு கண்டிப்பாக சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் ஹஸ்பண்டாக வரதுக்காக. ஸோ அந்த வேலையை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கணும், ஒர்க் ஹவர்ஸில் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். லைட்டாக பர்சனல்ஸ் வந்து எட்டி பார்க்குது. அப்போது இவன் சொல்வான், என் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் கைண்டாக ஒன்றும் என்கிட்ட நடந்துக்கல, என்னோட பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு இன்வால்வ் ஆகிறீங்க, நீங்கள் என்னோட பாஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுவான். நல்லா 3 லட்சம் மாதிரி சொல்லிடுவான். ஹீரோக்கு அப்படி டென்ஷன் ஆகிடும். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பொல்லாத ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சீட்டடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வீட்டை தான் கட்டுறாங்க. அந்த பசங்க குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு அண்ணனை வந்துட்டு சேனலில் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ டாக்குமெண்ட் கேட்டிருப்பான் போல், எனக்கு அங்கே இருக்க ஃபைல் எல்லாமே வேணும்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் ஹீரோயின் வந்துட்டு எல்லா ஃபைலையும் கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க. இருக்க ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்ப்பாங்க, என்ன இவங்க இவ்வளோ ஃபைல் கொண்டு போகிறாங்கன்னு. ஹீரோ வந்துட்டு இது இல்லை அது இல்லை இங்கே எல்லா ஃபைலும் அப்படி சொல்லிட்டு எல்லா ஃபைலும் ஹீரோயின் வந்து தூக்கிட்டு வர சொல்லுவான். அப்புறம் எல்லா ஃபைலும் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா டக்குன்னு போயிட்டு அந்த ஃபைலை வந்து டக்குன்னு எடுத்துருவான். ஆக்சுவலி அவனுக்கு அந்த ஃபைலோட பேர் தெரிஞ்சு இவகிட்ட எல்லா ஃபைலையும் கொண்டு வர சொல்லியிருப்பான். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ பாருங்கள் 10 வாட்டி போயிட்டு அந்த ரூம்லேருந்து எடுத்து வச்சுட்டு இருப்பா. கீழெல்லாம் விழுந்துரும். அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்ப்பாங்க, ஏன் சார் இவ்வளோ ரூடாக இந்த பொண்ணுகிட்ட மட்டும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவானா, ஓகே நான் தேவையான ஃபைலை எடுத்துட்டேன், நீ கொண்டு வந்த ஃபைலை அப்படியே தூக்கிட்டு போய் வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவா. இவனா நல்லா 30-40 ஃபைல் மாதிரி கொண்டு வந்திருப்பான். இது திருப்பி அதே இடத்துல போய் வச்சுன்னு சொல்லணுமே. ஹீரோனுக்கு செம்மையாக டென்ஷனாக இருக்கும். இப்போ மேனேஜர் வந்து பார்க்குறது, என்னடா பண்ணுறேன், அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசாமல் ஃபயர் பண்ணிவிடு, அந்த பொண்ணை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இவ்வளோ உரிமையாக பேசுறதை பார்த்தா ஹீரோக்கு ஆல்ரெடி மேனேஜர் வந்துட்டு ரொம்ப பழக்கம் போல். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவனுக்கு பிடிக்கலனா ஃபயர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். ஹீரோ ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனுக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, இப்போ அப்பாவோட இடத்துல நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் சொத்து இல்லாமல் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து டேன் என்ன சொல்லுவானா, சொத்து
பூவெல்லாம் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, 20% ஷேர் வந்துட்டு ஈச் பர்சனுக்கு போவோம். ஆனால் காயை தான் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு வாணின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க 20-20னா 40% வந்துட்டு அந்த பசங்களுக்கே போயிடும். இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்டேருந்து தான் அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே நம்ம அம்மாவோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. இந்த ஸ்டெப் பேங்க் வந்துட்டு வேணால் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிவிடு, மற்றபடி வந்துட்டு ஷேர்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க வந்து டிவியில் பார்த்துருப்பாங்களே, அதுக்கப்புறம் டேன் கால் பண்ணி இன்றைக்கி உங்களை நாங்கள் டிவியில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பேசுறதுக்காக கால் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்லிடுவானா, அது வந்துட்டு நம்மளோட பசங்க தான், நம்மளுக்கு எப்படி இந்த சொத்தில் உரிமை இருக்கோ அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த குட்டி பசங்களுக்கும் கண்டிப்பாக உரிமை இருக்குது, அவங்க நம்மளோட தம்பிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவங்க 2 பேருக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். என்ன சொல்ல தம்பி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாள். அப்போ 2 பேர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு ஹீரோக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனீங்க, நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இன்டர்வியூக்கு போனோம், அப்போ பார்த்தீங்கன்னா இவளை வந்துட்டு என்ன மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும், நீ என்ன மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒழுங்காகவே காஃபி போட்டு தர மாட்டேங்கிறா, காஃபியில் லெமன் போட்டு குடிச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அப்போ ஒருத்தவங்களா ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவளை தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கான். இவளை ரிவெஞ்ச் எடுக்க தான் அவன் செலக்ட் பண்ணியிருக்கான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பட் இந்த பசங்க அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போவாங்க. சரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்பி போயிடுவா. இவ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டேபிளில் வந்துட்டு ஒரு நோட் இருக்கும், கரெக்டாக 2 மணிக்கு ஷார்ப்பாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா, அச்சோ டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வந்து கிளம்பி போக ஆரம்பிப்பான். பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து வேலை செய்யாது, அப்படியே கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருப்பாளாம். அப்போ பார்த்தீங்கன்னா கார் முன்னாடி போய் விழுந்துருவா. உன ஹீரோ வந்துட்டு உன்னை எப்போ வர சொன்ன, நீ எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காரில் ஏற்றிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ரொம்ப அமைதியாக வந்துட்டு இருப்பா. அப்படியே ஹீரோ வந்து பார்த்து மறைச்சிட்டே வருவானா. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரிங் போட்டிருப்பா. அதை பார்த்துமே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடும். இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்பெஷலாக வந்து ஹீரோயினுக்காகவே அந்த ரிங் வந்து பண்ண சொல்லியிருப்பான். அந்த வேர்ல்டில் இது ஒன்று மட்டும் தான் இருக்கும், ஸோ ரொம்ப லிமிடெட் எடிஷனாக இருக்கும், அது ஹீரோயினுக்காக தான் பண்ணியிருப்பான். அது வந்து தான் கொடுத்து அவன் ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருப்பானா. ஸோ இந்த ரிங் நான் இன்னும் வியர் பண்ணியிருக்கான்னு சொன்னமே செம்மையாக கோவம் வந்துடும். டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கார்லேருந்து இறங்கு, ஒழுங்கு மரியாதையா நீ வந்து கிளைண்ட்டை மீட் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயின் வந்து கத்திட்டே இருப்பான், எந்த இடத்துக்கு, எந்த பிளேஸ்க்கு, எந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். கரெக்டாக நீ வந்துடணும், இல்லைனா உனக்கு வேலை இருக்காது வேறு சொல்லிட்டு போயிருப்பானா. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட செகண்ட் சேனலில் சூப்பரான ஒரு தாய் ட்ராமா போயிட்டுருக்கு, சாரி கே ட்ராமா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். டேக் கேர்.